உலக சமூக நீதி தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளையும் தடுக்கும் நோக்கில் சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. ஒருங்கிணைந்த உட்சேர்க்கை சமூக நீதிக்கான இடைவெளிகளை நிரப்புதல் என்ற 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளை மையமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி சென்னை வடபழனி காமராஜர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு உலக சமூக நீதி தினத்தின் கருப்பொருள் சமூக பொருளாதார சமத்துவமின்மையை குறைத்தல், மரியாதைக்குரிய வேலை வாய்ப்புகளை ஊக்குவித்தல், சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தல் போன்ற அம்சங்களை முன்னிறுத்துகிறது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை முற்றிலும் ஒழிக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நிகழ்ச்சி வலியுறுத்தியது. சமூக ஆர்வலர்கள், மருத்துவத்துறை நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சமமாக சந்தோஷமாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அப்ப அதை தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா பிரச்சனைகள் தடையா இருக்கு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அது எங்க இருந்து வந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும், சுதந்திரத்திலிருந்து வந்தது. 1947 பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் உடைஞ்சதுல இருந்து நாமெல்லாம் இன்னைக்கு தைரியமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சமமாக இருக்கோம். அதே போல சில உலக அளவுல வல்லரசுகள் கடுமையா செலவு பண்ண $1 ட்ரில்லியன் நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் அந்த $1 ட்ரில்லியன் நம்ம படிப்புக்கும் உணவுக்கும் செலவு பண்ணா உலக மக்கள் எல்லாமே சமமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா கையில் என்ன கிட்டத்தட்ட 800 வார்ஹெட் வச்சிருக்கான், 800 இடங்கள்ல ராணுவ தளங்களை வச்சிருக்கான். இந்த நிகழ்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்து குழந்தைகள், பெண்கள் இவர்களுக்கு எதிரான வன்முறை கண்டிப்பாக ஒரு மாறுதல் தேவை, ஒரு மாற்றமுள்ள சமுதாயம் தேவை என்று அனுதினமும் இரவும் பகலும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் தோழமை சகோதரர் தேவநேயன் அவர்களே, இன்னைக்கு நாம ஏன் இங்க கூடியிருக்கோன்றது யாருக்காவது தெரியுமா? இது கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டால் இது கொண்டாட்டம் இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதி நேர்மைனா நீதினா கோர்ட்டுக்கு போகணும், பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், மற்றும் இதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட நிறைய சந்தேகம் இருக்குது. இதை பற்றி யோசிக்கும்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கிறோம். இதற்கான தீர்வு என்ன? அதாவது பிரச்சனைகள்ன்றது சாதாரண வாழ்க்கையில் அன்றாட குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து சமூக ரீதியாக கம்யூனிட்டியில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கும் பல விதமான தீர்வுகள் இருக்கு. சட்டம் இருக்கு, பாதுகாப்புத்துறை இருக்கு, மற்றும் பொலிட்டிக்கலான நிறைய சட்டங்கள் இருக்கு, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆனால் இது யாரும் நம்முடைய தனி மனிதனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பெண்களுக்கு எதிராக நடக்கிற கற்பிதங்களை தகர்க்காமல் நம் சட்டங்களோ பேச முடியாது. இந்த கவிஞர்கள்லாம் பெண்கள் மென்மையானவர்கள், நிலா போன்றவர்கள் அப்படின்னா அவங்க கையை காலை வெட்டணும்னு சொல்றாள் நான். ஏன்னா அவர்கள் தான் வலுவானவர்கள். இங்க இருக்க கைனகாலஜிஸ்ட் டாக்டரா இருக்கலாம், நான் டாக்டரா இருக்கலாம், பெண்கள் தான் வலுவானவர்கள். ஒரு வலியை அதிகமாக தாங்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஆனா என்ன மனநிலைனா இவர்கள் பூ போன்றவர்கள் என்கிற மனநிலையில் போய் நமக்கு ஏதாவது இருக்கு, நம்ம சாஃப்டானவர்கள் அல்ல. ஒரு தாய் கருவுற்று பிள்ளை பெறுகிற போது அதிகபட்சமான வலியை தாங்குற ஒரு ஆணால் தாங்கவே முடியாது. அப்ப இந்த வலுவானவர்கள் என்ற சிந்தனையை நம் குழந்தையிடம் வளர்த்தெடுக்கிறோமா? எல்லாமே பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே, ஆண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா?